திருச்சியில் இருக்கோம். நான் இருக்கிறேன். வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். திருச்சிக்கு ட்ரிப் வந்தோம். இங்கே வந்து பிஹெச்எல் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் கோட்டாவில் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணோம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து நாங்கள் இருக்கிறது டைனிங் ஹால் செக்ஷன் பக்கம். இது வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹால் காட்டுங்க. இதில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே கன்செஷன் ப்ரைஸில் உண்டு எம்ப்ளாயீஸுக்கு. ஒரு ஹாலிடேஸுன்ட்டு ஒரு 3 டே விசிட் வந்திருக்கோம். காலைல தான் வந்தோம், ரூம் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க கார்டனிங்லாம். இதேமாரி அடுத்த ஒரு இதுவும் இருக்குது, பிளாக். இது போய் அந்த பக்கம் திரும்பினா இன்னொரு பிளாக். செடிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் வந்து முதல்ல வந்து மேரேஜ் ஆகி லைஃப் ஆரம்பித்த இடம் இதுதான். இது வந்து கம்பெனி. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வீடு எடுத்துட்டாரு. அங்கே இருந்தோம் நாங்கள். அப்போ தான் வந்து பெரிய பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் சின்ன பையன் பிறக்கும்போது நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ரொம்ப நாளுக்கு கழிச்சு இப்போ தான் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு. இங்கேயே வந்து சாப்பாடெல்லாம் வந்து நம்ம வெளியே போக வேண்டாம். இங்கேயே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க செஞ்சு வச்சுடுவாங்க. நம்ம வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்னா ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜனங்கள்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் ரூம் கொடுத்துருக்காங்க. டைம் ஆகுது சார். இப்போ நாங்கள் சமயபுரம் போயின்னு இருக்கோம். இவரும் காவிரி ஆறு.
முதல்ல கொஞ்சம் தண்ணி இல்லை, இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி இருக்குது. சுற்றி நல்ல பசுமையாக இருக்குது. இது வந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து போயிட்டுருக்கோம். திருவெரும்பூர் இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்து இருந்தேன். பிஹெச்எல் பக்கத்தில் ஏரியா அது. அந்த இடத்துலேருந்து சமயபுரம் போயிட்டுருக்கோம். நல்ல சூப்பராக இருக்கும் இடம். இல்லை பச்சை பச்சைன்னு இருக்கும். கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எவ்ரி இயர் சமயபுரம் வருவோம். எப்படியாவது வந்துடுவேன் நான். கோயிலுக்கு போய் பார்க்கலாம். சொல்லு விருந்துற புதும்பயம் நல்லா சூப்பராக இருக்குது. கல்லணை பாருங்க. கல்லணை வழியாக தான் போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. அருமையான இது சீனரி இது. கல்லணை வழியாக சமயபுரம் போகிறோம் நாங்கள். இப்போ அங்கேயும் தெரியுது. இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது கல்லணை. வருது பாருங்க, கல்லணை பிரிட்ஜு தெரியுது நல்லா. மீன் வருது. சூப்பர். கல்லணை பிரிட்ஜு பாருங்க. சூப்பராக இருக்கு. நான் வந்து இங்கே இருக்கும்போது இங்கே கல்லணை ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி இங்கேயே வறுத்தெல்லாம் சாப்பிட்ருக்கோம் பசங்க நாங்கள்லாம். நல்லாயிருக்கும். இதுதான் வந்துச்சு கல்லணை பிரிட்ஜ். இது பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம், கல்லணை பிரிட்ஜில். பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இங்கெல்லாம் பசங்க குளிச்சிருக்காங்க. சின்ன பசங்க இருக்கும்போது எங்கள் பசங்க. இந்த பக்கம் தான் தண்ணி நிறைய இருக்குது.
கல்லணன்னு போட்டிருக்கு போர்டு. இந்த பக்கம் பார்க்கு. இந்த ஃபங்க்ஷனா